60 வயசுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆக முடியுமா? முடியும். அப்படி ரிட்டையர் ஆகிட்டா மாதம் மாதம் நம்மளோட செலவுகளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வருமானம் வருமா? வரும். அது எப்படி அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்போ ரிட்டையர் ஆவேன்ருக்கு அப்படின்ட்டு. பாவம் அவருக்கு வயசாகுது. அதனால் அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப அதே மாதிரி நிறைய அப்பாமார்கள் அம்மாமார்கள் நிறைய பேருக்கு வந்து எப்போ ரிட்டையர் ஆகும், அந்த வயசாகிறனால அந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தோணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் வந்து இந்த வீடியோ தரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து 2 பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஒன்று, எப்படி வந்து சீக்கிரம் வந்து ரிட்டையர் ஆகிறது அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, நம்மக்கிட்ட இப்போது லம்சமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் டைவர்சிஃபிகேஷனாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜும் இந்த வீடியோ வந்து தரும். இந்த வீடியோ முடித்தோடனே அதை நான் எங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற மெத்தட் தான் இந்த ஃபயர் மெத்தட். ஃபயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவுக்கு தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டோட 25 மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து மாதத்துக்கு 30,000 இருந்தால் நான் வந்து என் செலவு எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அப்படின்றப்ப அந்த 30,000 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வருஷத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்போனா 3,60,000 வந்து தேவைப்படும். நான் வந்து அந்த வருஷத்தை ஓட்டணும் அப்படின்னா எனக்கு 3,60,000 தேவைப்படும். அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கா 3,60,000, அதோட 25 மல்டிப்ளை பண்ணிடணும். பேசிக்காக இதுதான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இன்ட்டு 25. இப்போ எனக்கு வருஷத்துக்கு வந்து 3,60,000 வந்து தேவை செலவுக்கு, என்னோடய செலவுக்கு. அதோட நான் 25 மல்டிப்ளை பண்ணிடுவேன். மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு வர்ற அமௌண்ட் வந்து 90 lakhs. இது நான் 1 crore எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 crore தான் நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷனாக வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து மாதம் அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து இருக்கிற நம்ம காலத்தை வந்து ஓட்ட போகிறோம். இதுக்கு நம்ம வந்து 60 வயசு வரை ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 40 வயசில் 45 வயசுலேயே ரிட்டையர் ஆகிடலாம் உங்கள்கிட்ட 1 crore இருந்துச்சுன்னா. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். 1 crore இருக்கிறவங்க அப்படியே இருங்க. இல்லாதவங்களுக்கு அந்த 1 crore எப்படி வந்து திரட்டுறது, எப்படி வந்து 1 crore வந்து அட்டைன் பண்ணுறதுன்ற வழியை இப்போ சொல்கிறேன். எனக்கு இப்போ 1 crore தேவை, என்கிட்ட இப்போ வந்து 1 crore இல்லை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 1 crore என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 பிளானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பிளான் பேர் PPF, இன்னொரு பிளான் பேர் SIP. PPF அப்படின்றது என்னென்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமு. இதை நம்ம வந்து எங்கே போய் அப்ளை பண்ணலாம், எங்கே இந்த சேவிங் ஸ்கீமை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து இந்த பிளானை வந்து நம்ம போட்டுக்கலாம். SIP வந்து SBI, HDFC இந்த மாதிரி நிறையா பேங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. SIP அப்படின்னா தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். SIP அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து ஷேரை வந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதை SIPலே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி, அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று டெப்த்து, அதாவது பாண்டு, பத்திரத்து மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ரெண்டுமே கலந்தது, ஹைப்ரிட் அப்படின்வாங்க. அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. SIPயில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான். அதாவது 1 crore எனக்கு தேவை, எனக்கு வந்து 1 crore தேவை. அதனால் நான் வந்து 2 இதில் பிரித்து ஏன்னா நான் இப்போ வந்து SIPயில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. நான் ஏன் ஒரே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணால் ஹை இன்ட்ரெஸ்ட்டோட சீக்கிரம் முடிச்சிடலாம்ல அப்படின்ட்டு
தோணும் உங்களுக்கு. நான் வந்து 2 இதுலேயும் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் நான் வந்து பிபிஎஃப்பையும் எஸ்ஐபியையும் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 20 இயர்ஸ். 20 இயர்ஸுக்கு வந்து நான் வந்து சேவிங் பண்ண போகிறேன், அதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இதை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 1 crore இருக்கா, 1 crore வந்து பார்த்தோம்னா இதில் 70%, இதில் ஒரு 30%. ஸோ எனக்கு எஸ்ஐபி மூலியமாக ஒரு 70 lakhs, எஸ்ஐபி மூலியமாக எனக்கு ஒரு 70 lakhs கிடைக்கிற மாதிரியும், இது மூலியமாக எனக்கு ஒரு பிபிஎஃப் மூலியமாக ஒரு 30 lakhs, 1s 10s 100,000 10,000 lakh, ஓகே 1s 10s 100,000 10,000 lakh. அடுத்த 20 வருஷம், அதாவது அடுத்த 20 வருஷத்துக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எதில் அப்படின்னா 2 பிளானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்லேயும் எஸ்ஐபியும் பண்ண போகிறேன். ஸோ பிபிஎஃப் வந்து எதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேக்ஸ் கிடையாது நம்மளுக்கு, நோ டேக்ஸு. ஸோ இது வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து இந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில். எஸ்ஐபின்றது தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். அது வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவும் நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்ஐபியில் வந்து பார்த்தோம்னா 3 பிளான், அதாவது 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து டெப்த்து, இன்னொன்று ஹைப்ரிட். ஈக்விட்டினா ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியோட அந்த ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். டெப்த்து அப்படின்றது பாண்டு, பத்திரத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட்ன்றது ரெண்டும் கலந்தது, ஈக்விட்டி அண்டு டெப்த்து கலந்தது. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் அவ்வளோவா தேவையில்லை நம்மளுக்கு, மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐபியில் வந்து நம்மளுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 15% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பிபிஎஃப்பில் அதை விட கொஞ்சம் லோ தான், 6 to 7% வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். நான் தான் 1 crore என்ன பண்ணுவேன் அப்படின்னா எஸ்ஐபியில் கொஞ்சம் அதிகமாகவும் பிபிஎஃப்பில் அதை விட கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் மந்த்லி. நான் வந்து 70% வந்து எஸ்ஐபிலேருந்து கிடைக்கிறேன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம்னால எஸ்ஐபியிலேருந்து 70% அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரியும் பிபிஎஃப்லேருந்து 30% அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதாவது 70%னா எவ்வளோனா எனக்கு வந்து எஸ்ஐபியிலேருந்து 70 lakhம் பிபிஎஃப்லேருந்து 30 lakhஸும் வந்து கிடைக்கிற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு 20 வருஷத்தில் 70 lakhs வந்து எஸ்ஐபி மூலியமாக கிடைக்கணும் அப்படின்னா நான் மந்த்லி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பிபிஎஃப்லேருந்து எனக்கு 30 lakhs வந்து 20 இயர்ஸில் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 3,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிபிஎஃப்பில். மந்த்லி நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் 1 crore கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த 1 crore நான் வந்து டைவர்சிஃபிகேஷனாக எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத மேட்ரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து தான் மாதம் வந்து இன்கம் வரப்போகுது. ஸோ அது எப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த 1 crore நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 40%, இந்த 1 crore 40% எவ்வளோ 40 lakhs வந்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போட போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்ஐபி பண்ணோம்ல, அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணோம்ல, மியூச்சுவல் ஃபண்டில் இது பண்ண மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்றது என்னென்னா அந்த நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு டாப் 50 வெல் பெர்ஃபார்ம்டு பிக் கம்பெனிஸ் இருக்கும், அவங்க இதில் வந்து ஷேர்ஸை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்றப்ப இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 30%, அதாவது 30 lakhs வந்து எதில் போட போகிறோம் அப்படின்னா எஃப்டியில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 20%, 20 lakhs அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான ஒரு கட்டம். அந்த 20%, 20 லட்சத்தை வச்சு நீங்கள் ஒரு சின்ன வீடு இல்லைன்னா கடை மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அதை ரெண்ட்டுக்கு விட்டுருங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து மாதம் வந்து பேசிவாக, அதாவது நீங்கள் தூங்குறப்ப கூட நம்மளுக்கு அது வரும் அப்படின்ற கணக்கு தான் பேசிவ் இன்கமாக நம்மளுக்கு அதுலேருந்து வரப்போகுது.
ஸோ அந்த 20 லட்சத்தை வச்சு நீங்கள் ஒரு வீடு மாதிரி, அப்படி இல்லையா ஒரு சின்ன கடை காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி வாங்கி போட்டுருங்க. வாங்கி போட்டு அதை ரெண்ட்டுக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 10%, 10% மீன்ஸ் 10 லேக். அந்த 1 crore 10 லேக்கை வந்து கோல்டு வாங்கிடுங்க. பிகாஸ் இந்த 10% வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு அந்த கேட்டகரி. ஏன்னா திடீர்னு என்னனாலும் நடக்கலாம், ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதத்துக்காண்டி வந்து வெயிட் பண்ணக்கூடாது. மாதம் ஆனால் தான் இதுலேருந்துலாம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ நம்மளுக்கு திடீர்னு எப்போனாலும் எமர்ஜென்சி ஆகலாம். ஸோ அப்போ வந்து இந்த கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கை கொடுக்கும். அதை நம்ம அடமானம் வச்சு நம்மளோட இதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அந்த 10% நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, கோல்டு வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதிலேருந்துலாம் மாதம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், நம்ம மந்த்லி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம், பேசிவாக நம்ம எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம வந்து 40 lakhs போட்டோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து 4% அப்படின்னு எடுத்துப்போம். 4% அப்படின்றப்ப நம்ம மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 13,000 18,000 வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து மட்டும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்டியில் போட்டிருக்கோம். எஃப்டியில் 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 30 lakhsல 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 16,250 rupees நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்ட் வந்து நீங்கள் நல்ல இடத்துல சுற்றி வந்து பைபாஸ் ரோடு இல்லைனா ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப்டு ஏரியாவில் வந்து இடம் வாங்கி அந்த வீடு இல்லைனா காம்ப்ளெக்ஸ் கடை இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா ரேட் அதிகமாக போகும். மந்த்லி நீங்கள் 15,000 கூட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 8,000 to 15,000 வச்சுக்குவோம் வாடகை. நீங்கள் வந்து 8,000 15,000 வரையே வந்து கேட்குறீங்க அப்படின்றப்ப மொத்தமாக நம்ம கால்குலேட் கோல்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அது எமர்ஜென்சி ஃபண்டு, அதுலேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் எதுவுமே மாதம்லாம் வராது. நம்ம அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு மாதத்துக்கு 30,000 50,000 வரைய நம்மளுக்கு வந்து கையில் வந்து நிற்கும், கையில் வந்து கிடைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம், நான் வந்து என்னோடய கேஸ் படி சொல்லியிருந்தேன். எனக்கு எக்ஸ்பென்ஸு ஒரு மாதத்துக்கு 30,000 வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதத்தை ஓட்டிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ பேசிக் கான்செப்ட் படி கரெக்டாக 30,000 to 50,000 வருது அப்படின்றப்ப என்னோடய மாதத்தை நான் ஓட்டிடுவேன். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஃபயர் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து என்னோடய கேஸ் படி நான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து மாதம் வந்து 30,000 தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. உங்களோட எக்ஸ்பென்ஸ் கூட இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணதோட 25 மல்டிப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது உங்கள்கிட்ட சொத்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்டி வந்து எக்ஸ்பர்ட் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம 60 வயசு வரைய வந்து வெயிட் பண்ண தேவையில்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு. நம்ம குயிக்காகவே வந்து ரிட்டையர் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஏதாவது சொன்னது உங்களுக்கு புரியலை இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.